பொருளுமாகி ஜோதியும் சுடருமாகி சுடரொளி விளக்காய் நின்ற எல்லாம் அல்ல பரம்பொருளுக்கென் முதல்வனக்கு வையத்திலே புகழ் படைத்தது திருப்புகழ். திருப்புகழுக்கு சொந்தக்காரரோ அருணகிரிநாதர். அருணகிரிநாதருக்கு ஆண்டவனோ முருகன். முருகனுக்கு பிதாவோ ஈசன். ஈசனை படைத்தவளோ உமையவள். உமையவள் சிறுவிரல் மோதிரமோ அரவமாகப்பட்டது. அரவத்தை கொடையாய் கொண்டவன் ஸ்ரீமன் நமோ நாராயணன். நமோ நாராயணன் மார்பிலே தைத்திருக்கப்பட்டவள் மகாலட்சுமி. லட்சுமி கடாட்சம் பொருந்தி இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய குரு பெரியோர்களுக்கு எனது முதல் வணக்கம். அப்படி இருந்திருந்த போதிலும் இதோ இந்த கிஷ்கிந்தையை ஆண்டு வரக்கூடிய 72 வல்ல வானர சேனைகளுக்கெல்லாம் தலைவராகவே இருக்கக்கூடிய என்னுடைய நாதருக்கு மனைவியாய் திருப்பார் கடலிலே நான் பிறந்து தாரை தாரை சிறப்புமாக வாழ்ந்து வருகின்றேன். ஒரு பெண்ணாக பிறந்து விட்டோம். ஆனால் பதி சேவையே சிறந்த சேவை என்று உரைப்பார்கள். அப்படி அதிகாலை எழுந்தவுடன் என்னுடைய பதி சேவையை செய்து முடித்த பிறகுதான் அடுத்த பணியை நான் தொடங்குவேன். அப்படி இருந்திருந்த போதிலும் இன்றைய நாள் தினத்திலே இதோ அருமை தாய் என்று சொல்லக்கூடிய காசியம்மாள் மாண்டு மடைந்த இறைவன்பதை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்விலே இருப்பது 3 நாள், பிறப்பது ஒரு நாள், இருப்பது ஒரு நாள், இறப்பது ஒரு நாள். இது கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய நாட்கள் 3. நம்மளுடைய காலக்கணக்கில் 80, 90, 100 வருடம் நம்ம எல்லாம் வாழறோம். ஆனால் ஆண்டவன் கொடுத்திருக்கக்கூடிய நாட்கள் 3 நாள். இந்த 3 நாள் வாழ்வை இன்ப துன்பத்துடன் கழித்து முடித்திருக்கக்கூடிய அருமை என்று சொல்லக்கூடிய காசியம்மாள் மாண்டு மடிந்திருந்தாரம். அவர் சாலோக சாமிப சாரூப சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய 4 அபயங்களை பெற வேண்டும் என்று இதோ எங்களுடைய நாடக மன்றத்தை ஏற்படுத்தி மக்கள் கண்பிடித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் இறந்தால் மட்டுமே மோட்சம் என்பது கிடையாது. ஒரு மனிதனுக்கு உயிரோடும் இருக்கும் தருவாயிலே மோட்சங்கள் உண்டு. எப்படி என்றால் தனது இளமை பருவத்திலே இருந்து தாய் தந்தை சொல்லை மதித்து தாய் தந்தை தான் இந்த உலகத்திலே முதல் தெய்வம் என்று எவன் ஒருவன் வாழ்கின்றானே அவனுக்கு மட்டும் அந்த பரமன் கொடுக்கக்கூடிய மோட்சம் சரியை, கிரியை, யோகம், ஞானம் இதெல்லாம் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முனிவர்களும் ரிஷிகளும் மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். ஏன்னா பெத்தவங்க செத்து போடானா அப்போ கைத்து அறுத்துட்டு செத்து போவாங்களாம். அப்பேற்பட்ட ஆளுங்க. அதனாலதான் அப்பொழுது இருக்கக்கூடிய முனிவர்களும் ரிஷிகளும் பெயரும் இன்றைய நாள் வரைக்கும் அவரோட பெயர் ஓங்கி வளர்ந்துட்டு. அதனால இருக்கின்ற இளைஞர்கள் அனைவரும் இன்று நாள் முதற்கொண்டு பெற்றவர்களே தெய்வம் என்று அவர்களை மதித்து வாழ்ந்து உயிரோடும் இருக்கும் தருவாயிலே மோட்சங்கள் அடைய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டிருந்த போதிலும் இது அருமைத்தாய் என்று சொல்லக்கூடிய காசியம்மாள் மாண்டும் அடைந்திருந்தாலும் அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், பேரம் பிள்ளைகள், அண்ணன் தம்பி எத்தனையோ உறவு பந்தங்கள் இருக்கலாம். அப்படி அத்தனை உறவு பந்தங்கள் பார்த்திருந்தாலும் அம்மாவோட ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக அம்மாவுக்காக ஒரு இளங்கலது பாடல். எத்தனையோ கோவில் உண்டு, எத்தனையோ சாமி உண்டு, என் சாமி நீ இருக்க கோவில் தேடி போனதில்லை. கையெழுத்து கும்பிட்டேனா உங்கிட்ட மெல்ல உயிர் பொழைச்சு வாமா ஏம்மா மனசு பதறுதம்மா எழுந்திருச்சு வாமா. காசியம்மா என்ன பெத்த அம்மாவே ஏன் ஆசை அம்மாவே செல்ல மக வந்து கண்மூடிச்சு பாரம்மா சின்ன மக வந்து கண்மூடிச்சு பாரம்மா. என்ன பெத்த அம்மாவே ஏதாத அம்மாவே சின்ன மக வந்தீரிக்கே வாட்டிருந்தி பேட்டம்மா சின்ன மக வந்தீரிக்கே வாட்டிருந்தி பேட்டம்மா. என்ன பெத்த அம்மாவே ஏதாத அம்மாவே
இந்த உலகத்தில் 1000 தெய்வங்களை நாம கோவில் கட்டி வணங்கி வரலாம். படி அளக்கக்கூடிய பரமனாய் இருக்கலாம், காத்து ரட்சிக்கக்கூடிய காரணாய் இருக்கலாம். ஆனால் அத்தனை தெய்வங்களை வழிபட்டாலும் பயன் கிடையாது. எவன் ஒருவன் தாயை மதித்து சென்று இருக்கின்ற தெய்வங்களை பார்க்கிறானோ அவனுக்கு தான் தெய்வம் வழி கொடுக்கும் சொல்லுவாங்க. அதுபோல ஒரு தாயானவள் ஒரு தேல் கொட்டினால் எப்படி வலிக்குமோ அதுபோல 1000 தேல் கொட்டினால் ஒரு வலி, அந்த வலியை சுமந்து ஒரு பிள்ளையை அழகாக காட்டக்கூடியவள் ஒரு தாய். அதுபோல இந்த காசியம்மாள் தன்னுடைய பிள்ளைகளை அப்படியெல்லாம் இந்த உலகத்திற்கு காட்டியிருப்பாங்க. அப்படி மாண்டு மடிந்திருந்தாலும் இன்னும் தாயானவர் மாண்டு மடிந்திருந்தாலும் அவர் சாலோக சாமிப சாரூப சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அடைய வேண்டும். அப்படி என்று ஆண்டவனை வேண்டி விரும்பி கேட்டிருந்த போதிலும் இன்றைய நாள் தினத்திலே என்னுடைய சாமியின் பதிசேவை செய்த பிறகு அடுத்த கடமையை தொடங்க வேண்டும். நான் வருகின்றேன்.